தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். போதையில்லா தமிழ்நாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை பெசன்ட் நகரில் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி அமைத்து உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். இந்த நிகழ்வு குறித்தான விவரங்கள். வணக்கம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் போதையில்லா தமிழ்நாடு குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மெகா மனித சங்கிலியாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது தற்போது பெசன்ட் நகர் கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. 2.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த வெள்ளை துணியில கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களை கையொப்பமிட்ட இந்த போதைக்கு எதிராக மாணவர்கள் செயல்திட்ட அந்த துணிகளை கொண்டு தற்போது இந்த பெசன்ட் நகர் கடற்கரையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் 2500 மீட்டர் நீளமுள்ள துணியில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த கையொப்பமிட்ட இந்த வெள்ளை துணி வைத்து தற்போது பெசன்ட் நகர் கடற்கரையில் போதையில்லா தமிழ்நாடு தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தற்போது பெசன்ட் நகர் கடற்கரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனித சங்கிலி நிகழ்வாக நடைபெறக்கூடிய நிகழ்வுள்ள ஏராளக்கும் 3000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் தற்பொழுது பங்கேற்று இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த துணி 2.5 மீட்டர் நீளம் கொண்ட 2.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வெள்ளை துணியை தற்பொழுது பெசன்ட் நகர் கடற்கரையில் மாணவர்கள் கையில் ஏந்தியவாறு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை அமலாக்க பிரிவு ADGP அமல்ராஜ் IPS அவர்கள் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்பொழுது நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதுமே இந்த போதைக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய விழிப்புணர்வு முகாமின் ஒரு பகுதியாக சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் 2.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வெள்ளை துணியில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையெழுத்திட்டு இந்த வெள்ளை துணியை ஏந்தியவாறு கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெசன்ட் நகர் கடற்கரையில் போதையில்லா தமிழ்நாடு குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை அமலாக்க பிரிவு ADGP அமல்ராஜ் IPS அவர்கள் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வு கின்னஸ் உலக சாதனையாகவும் படைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதையில்லா தமிழ்நாடு குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெசன்ட் நகர் கடற்கரையில் நடைபெற்று வரக்கூடிய விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.